நீங்க எதுக்கு அண்ணா உங்களுக்கு சிஎம் நல்லா தெரியும், பட் ஆனால் இந்த போராட்டத்துக்கான காரணம் என்னென்ன? மாணவர்களை அடிக்கக்கூடாது. மாணவர்களை அடிப்பது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஓகே. தலைமைச் செயலகத்துக்கு வெளியில போராட்டம் நடத்தினதால சிங்கர் அறிவா அரெஸ்ட் பண்ணியிருக்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுசும் பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது நீட் தேர்வை ரத்து பண்ண சொல்லி தலைமைச் செயலகத்துக்கு வெளியில சிங்கர் அறிவு 4 பேர் கூட சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அங்க பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி போக முயற்சி பண்ணதால அனுமதியின்றி போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போலீஸ் அவங்கள கைது செஞ்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. யாரை பாத்தீங்க? பாத்தீங்களா? இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அறிவை நேரா தலைமைச் செயலகத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அங்க முதலமைச்சர் அவரை நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அமைச்சர் ஆதவாஜனா வெளியில கார் வரைக்கும் கூட்டிட்டு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியால வைரல் ஆனதுக்கு அப்புறமா திமுக கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய்க்கு கண்டனங்கள் தெரிவிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல நீட்டுக்கு எதிராக பேசின என்னோட அன்பு சகோதரர் பாடகர் அறிவை அரெஸ்ட் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசுக்கு என்னோட பலத்த கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீட் வெறும் குளறுபடிகள் மட்டுமே கிடையாது, ஒரு பெரிய ஸ்கேமா மாறிடுச்சு. நீட்டுக்கு எதிராக குரல்களை கேட்கணுமே தவிர அதை அடக்கக்கூடாது. டெல்லியில போராடுற இளைஞர்களுக்கு ஆதரவா நீட்டை எதிர்த்து ரோட்ல இறங்கி போராட நினைக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இது தவறான எச்சரிக்கையை தருது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சு இவரு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு.